தமிழ்நாட்டு வரலாறு வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்னொரு பகுதியை எடுத்து இதுக்கு நாங்கள் தான் காவலர்கள், நாங்கள் தான் இந்தியா முழுக்க சோழர்களை கொண்டு போக போகிறோம்னு சொல்கிறது ஒரு தமிழ் பேரரசனை ஒரு இந்து அரசனாக கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சி. ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் இவர்களுடைய தூதுக்குழுக்கள் 50 பேர் 100 பேர் இங்கிருந்து கிளம்பி சைனாவில் அங்கே இருக்கிற மன்னர்களிட்ட நாங்கள் சோழ தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வெறுமனே கம்பும் கத்தியும் தூக்கி காட்டுமிராண்டியா மட்டும் சுற்றலை, டிப்ளமேட்டிக் எக்ஸ்பிடிஷன்ஸ். ஆமாம், நான் சொல்கிற வரலாறுக்கும் மோடிக்கு என்ன தொடர்புன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். சீனர்கள் சோழர்களை சூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதை எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க சார்? இப்போ இங்கே ஒரு பேரரசி அவங்க ரொம்ப மரியாதையாக சோழர்களை பார்க்குறாங்க, எதிரிகளாக பார்க்கலையா? இல்லை, அவங்களுக்கு இவங்க ட்ரேடிங் பார்ட்னர் தானே. வடக்க அந்த இந்தியாவுக்கு எப்பவுமே வெளியிலேருந்து ஆதிக்கம் வரக்கூடிய அதே கைபர் போதன் கணவாய் வழியாகவோ அல்லது அது எங்கே சார் இருக்குது? ஒரு நேரில் போய் பார்த்துட்டு வரும். நல்ல அருமையான இடம் தான். தமிழ்நாடு ஒரு உலக வர்த்தக மையமாக செயல்பட்டு இருக்கிறது. இங்கே இருந்த ட்ரேட் சென்டர்ஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஆனால் அந்த 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் கைக்கு போன ஒரு அதிகாரம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுறது மாதிரி தெரியும். முக்கியமான கேள்வி. அண்ணா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வெகு விரைவில் தென்கிழக்காசியாவின் சூத்திர கயிறு பனியாக்களிடம் இருக்கும். இந்த வார்த்தையை அவர் எழுதுறது 46. அந்த பனியாவினுடைய முகம்தான் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த மோடி. இதெல்லாம் சோழர்கள் சாதிச்சாங்க, இருக்கட்டும். அட் த காஸ்ட் ஆஃப் தலித் பெண்களை ஆபாச நடனம் ஆட வச்சா இல்லை, இது எதுவுமே நான் மறுக்கலை. எதை வேணும்னு எடுத்துக்கிறதுமே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு திரும்பி போகிறது கிடையாது. அந்த சோழர்களை எந்த ஜாதிக்காரன்னு கண்டுபிடிச்சி அவனை ராஜாவாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் தான் 1000 ஜாதிக்கு சொந்தக்காரனாக இருக்கானே. ராஜேந்திர சோழனை விட்டுட்டு முகலாயரை பற்றி பேசுகிறாங்களேன்னு நம்மகிட்டயே பச்சாதாபத்தை தேடி இப்படி தேடுறாங்க. ஆனால் தமிழனுக்கு ஏன் சார் முகலாயர் மேலே கோபமே வர மாட்டேங்குது? முதல் விஷயம், நம்ம முகலாயர்களால் ஆளப்படவே இல்லை. சோழர்களுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் கோயில் சூப்பரிண்டென்ட்டாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு சூழல் இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக முஸ்லீமா? ஆமாம். எச்ராஜா தெரிஞ்சால் என்ன ஆகிறது? விடுதலை புலிகள் தங்களுடைய இயக்கத்தை தொடங்கி புலிக்கொடியை தங்கள் சின்னமாக பேரையே புலிகள்னு சொல்லும்போது சிங்களர்களுக்கு அச்சத்தை உருவாகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாண்டா நம்மளை ஆட்சி பண்ணலாம். பிரபாகரன் புலியை எடுத்ததுக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்கு, அவன் அந்த புலியை விரோதித்ததற்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை குஜராத்துக்கு டெல்லியிலிருந்தே மடைமாற்றி கொண்டு போகிறாங்க. குஜராத்துக்கு என்ன வேணா பண்ண நான் மறுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒன்றையே நீ எடுக்கிறேன். அப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பிடுங்கிட்டு போயிட்டு உனக்கு ஒரு சிலை தர்றேன். எக்ஸாக்ட்லி. உங்களால் அபகரிக்க முடியாது தமிழர்கிட்ட இருந்து. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களை தான் முதல்ல குத்தும். ஏன்னா அவன் பேர் கங்கை கொண்டான், கங்கையை வென்றவன், கங்கைக்கு அடிமையானவன் கிடையாது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக நேர்காணலாக இல்லாமல் ஒரு மிக விரிவான உரையாடலாக நாம் இதை கட்டமைக்கவிருக்கிறோம். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். இந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கொண்டாடுவது தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சோழர்கள், அவர்களுடைய படைபலம், அவர்களுடைய கப்பல் படை என்று பல்வேறு விஷயங்களும் சீனாவிலிருந்து கொரியா வரைக்கும் பலராலும் பேசப்படுவதாகவும் கொண்டாடப்படுவதாகவும் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் கலை இலக்கியம் என்ற துறைகளை எடுத்துக்கொண்டால் அதிலும் செழித்து விளங்கிய காலகட்டமாக அந்த காலகட்டத்தை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தை நான் இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கப் போகிறேன், இதுவரை யாரும் செய்யாததை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் நடந்த விழாவில் பேசிவிட்டு போயிருக்கிறார். அது குறித்தெல்லாம் விரிவாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு தான் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், தமிழ்நாட்டு மன்னர்கள் வரலாற்றில் பாண்டிய மன்னர் ஒருத்தர் பேரை கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற பேரை சொல்லலாம். அதை தாண்டி வேறு எந்த பேரும், ரொம்ப இலக்கியம் படித்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா கூன் பாண்டியன், அந்த மாதிரி சில பேர்கள் ஞாபகத்துக்கு வரலாம், மற்றதும் வராது. சேரன் அப்படின்னு கேட்டால் செங்குட்டுவன் அப்படின்றத தவிர வேறு எந்த பேருமே ஞாபகத்துக்கு வராது. களப்பிரரில் மன்னர்னு ஒருத்தர் இருந்தாரான்னு பல பேர் கன்ஃபியூஸ் ஆகி அதை தமிழர்களே இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்குறோம். மன்னர் அப்படின்னு தமிழ்நாட்டு வரலாற்றில் பேசப்பட்டால் நம் முதல்ல நினைவுக்கு வருகின்ற பெயர் ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன். இந்த 2 பேருனுடைய வரலாறு தமிழ்நாட்டு வரலாற்றில் பலராலும் கொண்டாடப்படுகின்ற வரலாறாகவும் பல கட்டங்களில் விமர்சிக்கப்படுகின்ற வரலாறாகவும் இந்த இரண்டு தன்மைகளையும் பார்க்க முடிகிறது.
இந்த விழாவில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் விழாவில் வந்து பிரதமர் மோடி நான் அவர்களுக்கு வந்து பட்டேலுக்கு எப்படி அங்கே ஒரு சிலை அது மாதிரி இங்கே நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலையை கட்டப்போகிறேன், அவர்களுடைய பெருமையை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் இந்தியாவிலும் கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு ஆர்கனைசர் உள்ளிட்ட இதழ்கள்லாம் தொடர்ந்து கட்டுரை வருகிறது. இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் விழாவில் முதல்ல பிரதமர் மோடி வந்து கலந்துக்கிட்ட இந்த நிகழ்வு முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்காக பாஜக தொடர்ந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக அது அவர்களுடைய உரிமை, அது தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ராங் சைட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியே வந்து அவங்களுடைய தொழிலாக இருக்குது. சோழர்கள் வரலாற்றை பற்றி பேசணும், சோழர்களுடைய பெருமையை பற்றி பேசணும்னு சொன்னால் என்ன ஒரு நகைமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஐரணி இருக்குது. கங்கை சமவெளியில் வாரணாசியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து நான் வந்து ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பேசுவேன்னா, உங்களுடைய நிலத்தை வென்ற மன்னன் அவன். அவரும் குஜராத்திலேருந்து கங்கை கொண்டவர் தான். ஆமாம், குஜராத்திலேருந்து கங்கை கொண்டவர் தான். அந்த குஜராத் பற்றியும் நான் வரேன் அப்புறம். ஆக வடநாட்டில் குறிப்பாக வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். நான் இதை வந்து நரேந்திர மோடியோட பிரச்சனையாக அல்லது பாஜகவின் பிரச்சனையாக பார்க்குறத விட பொதுவாக சோழர்கள் பற்றி வந்து இந்த சோகால்டு நேஷ்னல் பிக்சரில் எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாகவே அவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றையும் சோழர்கள் வரலாறு உட்பட சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வரலாற்றையுமே பெரும்பாலும் புறக்கணிப்பாங்க. போனால் போதுன்னு சில சமயங்களில் பிற்கால சோழ வரலாற்றை பற்றி மட்டும் அவங்க வரலாற்று புத்தகங்களில் ஒரு 500 பக்கம் புக்கு எழுதுனாங்கன்னா ஒரு அரை பக்கம் அதுக்கு இடம் கொடுப்பாங்க. ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவங்களை பற்றியெல்லாம். காரணம், அவர்கள் மிகப்பெரிய கோயில்களை கட்டி பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய வசதிகள்லாம் செய்து கொடுத்து இங்கே வந்து சைவ சமயத்தை வளர்த்தாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து மட்டும்தான். நல்லா கவனிங்க, அவர்கள் வந்து இந்தியாவினுடைய ஆதிக்க சக்திகளுக்கு எப்படி அனுசரணையாக இருந்தாங்கன்ற விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி ஒரு அரை பக்கம் 500 பக்கத்தில் அரை பக்கம் எழுதுவாங்க. இது வந்து அவங்க மரபு. நீண்ட காலமாக இந்திய வரலாற்றில் வந்து தமிழ்நாட்டுக்கு இடம் அவ்வளோதான். சங்க காலம் பற்றி ஒரு பாசிங் லைன்ஸ் 2 லைன் இருக்கும். சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அப்புறம் வந்து பல்லவர்களை பற்றி மகாபலிபுரத்தை பற்றி ஒரு 2 லைன் இருக்கும். மற்றபடி ஒட்டுமொத்தமாகவே இதுதான் தமிழ்நாடுனா அவங்களுக்கு. ஆனால் அண்மை காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து இந்தியாவின் வரலாற்றை திருத்தி எழுதணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு செஞ்சிட்ருக்கிறாங்க. முகலாய வரலாற்றை முழுமையாக நீக்கி விடுவது அப்படின்றது அதில் ஒரு விஷயம். 1000 வருஷம் டெல்லியில் ஆண்ட மன்னர்களை பற்றியெல்லாம் எல்லாத்தையும் நீக்கணும், ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து சரியாக சொல்ல போனால் இவங்க வரலாற்றை திருத்தி எழுதிட்டாங்கன்னா வரலாறு மறைஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, வேறு சில பகுதிகளில் வந்து பார்க்குறாங்க, ஓகே தமிழ்நாட்டில் சோழர்களை பற்றி அதிகம் சொல்லலை, பேசாமல் அதை பற்றி கொஞ்சம் கூடுதலாக செய்வோம், அவங்க தான் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், வரலாற்றில் தமிழ்நாடு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி புரியாமல் மேலோட்டமாக ஒரு தமிழ் பேரரசனை வந்து ஒரு இந்து அரசனாக கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்றைக்கி சோழர்களை வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, கண்கூடாக இன்றைக்கி கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, அது வந்து தமிழர்களுடைய நகர நாகரிகம் கிமு 6வது 8வது நூற்றாண்டுலேருந்தே தொடங்குது அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்து அரண்டு போனவர்கள் வந்து அதற்கு தடை போட்டு ஒரு அதுக்கு தடை போட்டு தமிழ்நாட்டு வரலாறு வெளிப்படக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்திவிட்டு இன்னொரு தமிழ்நாட்டு வரலாற்றின் இன்னொரு பகுதியை எடுத்து இதுக்கு நாங்கள் தான் காவலர்கள், நாங்கள் தான் இந்தியா முழுக்க சோழர்களை கொண்டு போக போகிறோம்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த மக்களை ஏமாற்றுகிற, தமிழ் மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி தான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் அவங்க எடுக்கிற வியூகம் எப்படி தோற்று போகும்னா இப்படி தான் தோற்று போகுது. உளமாற தமிழ்நாட்டு வரலாற்றை அவளால் ஏற்றுக்க முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போது சோழர் வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்திரா. இதை வந்து நம்ம பல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு யானையை 4 கால்களை வந்து தனித்தனியே போய் தடவி பார்த்துட்டு இதுதான் யானைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதே போல் தான் சோழர்களை வந்து தனித்தனி பார்வையில் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு டைனாஸ்டி. தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு டைனாஸ்டிகளில் அது ஒன்று பிற்கால சோழர்கள். சங்க காலத்தில் இருந்த கரிகால சோழெல்லாம் வேறு. அன்றைக்கி சொன்ன இந்த ராஜராஜன், ராஜேந்திரன், அந்த குலத்தோங்க சோழன் வரையில் அந்த காலகட்டங்கிறது வேறு. இது இந்திய வரலாற்றில் வந்து என்ன செஞ்சுருக்கு, உலக வரலாற்றில் என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
இது ஏன் மறைக்கப்படுகிறதுக்கான இது ஏன் வந்து வட இந்தியாவில் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வரையில்? இப்போ வந்து அவர் பேசலாம், ஆனால் இது நிச்சயமாக மேபி அரை பக்கமாக இருக்கிற பாடம் ஒன்றா ஒரு பக்கமாக மாறலாம். அவர்களால் ஒருபோதும் சோழர்களை அல்லது தமிழ்நாட்டு வரலாற்றை வந்து இந்தியாவினுடைய வரலாறுகளில் அது ஒன்று. வரலாறுன்னு சொல்லும்போது ஒத்த வரலாறு ஒன்று கிடையாதுங்க. வரலாறுன்னா வரலாறுகள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போக்கில் வந்து ஒரு வரலாறு எழுத முடியாது. இந்தியாவில் பல்வேறு இனங்களின் பல்வேறு மக்கள் குழுக்களின் வரலாறுகள் தான் இந்திய வரலாறுன்னு சொல்ல முடியும். இல்லை, நம்ம ஹிஸ்டாரிக்கலாக 3 இந்தியா தானே வச்சுருக்கோம். ஆன்சியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, கான்டெம்பரரி இந்தியா, அவ்வளோதானே சார். அது வந்து வரலாறு கிடையாது. அது வந்து இவர்களும் உருவாக்க விரும்புகிற ஒரு வரலாறு. இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகளோ இங்கே இருக்கிற வித்தியாசங்களையோ மூடி மறைப்பதற்கும் இல்லை மழுப்புவதற்கும் அந்த ஹிஸ்ட்ரி புக்கு உதவும். ஆனால் உலகம் முழுக்க வரலாற்றை பார்க்குற பார்வை வந்து மாறிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றை இன்றைக்கி வந்து எப்படி வந்து சங் பரிவார் வந்து அபகரிக்க விரும்புது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இந்தியாவிலே ரொம்ப அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் வளர முடியல. மக்கள் தொகையில் ஒரு 80-85% பேர் தமிழ்நாட்டில் இந்துக்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்துத்துவ கால ஊன்றவே முடியல. தமிழர்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து வழக்கமான சாமியும் கும்பிட்றாங்க, பெரியார் ஈவே ராமசாமியையும் மதிக்கிறாங்க. இதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. தமிழ்நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் இவங்க 3 மதத்தினராக இருந்தாலும் அவங்க 3 பேருமே வந்து இணக்கமாக இருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியல. முஸ்லீம் கோயிலுக்குள்ளே கூட்டு போகணுன்னு ஒரு இந்துவே சொல்கிறான். ஆமாம் ஆமாம், அது சொல்ல இது அவங்களுக்கு புரியல. அதனால் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து தென்னிந்தியாவில் வந்து புகுத்துறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் தோற்று போகக்கூடிய இடம் இது. இப்போது நம்ம ஒரு விரிவாக பார்க்கலாம். ஒரு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா, தென்னிந்தியாங்கிறது சோழர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென்னிந்தியாங்கிறது வந்து காலம் காலமாக ஒரு கடல் வழி வர்த்தகத்தால் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு பகுதி. இந்த அரசியலும் மேற்காசியா, மத்திய ஆசியாவோடு நிலப்பகுதியில் தொடர்பு கொண்டிருந்த வட இந்தியா, குறிப்பாக வந்து இந்த கங்கை சமவெளி, இந்த பகுதியின் அரசியலுக்கு இடையில் எப்பவுமே வித்தியாசம் இருக்குது. அது எதிரானது நான் சொல்லலை. அது சில்க் ரூட்டு, இது மேரிடைம் ரூட்டு. அதான் வரேன் அதுக்கு. அதாவது என்னென்னா, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிரானதுன்னு கூட நான் சொல்லலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிற்கால சோழர் காலம் அப்படிங்கிறது வந்து என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலை கட்டினான் அப்படிங்கிறதோ அல்லது வந்து கங்கை கொண்டான், கடாரன் கொண்டான் அப்படிங்கிறதோ வந்து அது மட்டும் முக்கியமானது கிடையாது. அது வந்து அந்த வரலாற்றில் ஒரு பகுதி. நமக்கு 2000 வருஷமான உலக வர்த்தக வரலாற்றில் வந்து பிற்கால சோழர் காலத்தில் அப்போ உலகம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும். சீனாவிலிருந்து இங்கே மத்திய தரைக்கடலை தாண்டி ரோமாபுரி சாம்ராஜ்யம் அல்லது ஐரோப்பான்னு ஜென்ரலாக இன்றைய வார்த்தையிலே சொல்லுவோமே, சைனாவிலேருந்து ஐரோப்பா வரையில் வந்து கடல் வழியாக நடந்த ஒரு பயணம், ஒரு வர்த்தகம், நில வழியாக நடந்த ஒரு வர்த்தகம்னு 2 இருக்குது. அதை தான் சில்க் ரோடுன்னு சொல்கிறாங்க. சில்க் ரோடுங்கிறது ஆனால் சீனர்களுடைய வார்த்தை. தமிழர்களாகிய நாம் அதுக்கு அதே பேரை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்பைஸ் ரூட்டுன்னு கூட சொல்லுவோம், அல்லது பேர்ல் ரூட்டுன்னு கூட சொல்லுவோம். அது விருப்பம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற வார்த்தைகளையே நான் பயன்படுத்துகிறேன், அப்போ தான் புரியும். ஸோ வந்து சைனாவிலிருந்து ஐரோப்பா வரையில் போகக்கூடிய அந்த கடல் வழி பாதையில் வந்து ஒரு கப்பல் வந்து சைனாவிலேருந்து தொடங்கி நேராக வெனிஸ் நகரத்துக்கு போயிடாது. அது வந்து இடையில் 2-3 இடங்களில் கைமாற்றி போகும். அப்போ சைனாவில் தொடங்கி அது வந்து இன்றைய சிங்கப்பூர், மலேசியா பகுதிக்கு வரும். அங்கிருந்து கைமாறி இன்றைய தமிழ்நாடு, இலங்கை பகுதிக்கு வரும். இங்கிருந்து கைமாறி வந்து அரபு பகுதிக்கு போகும். அங்கிருந்து செங்கடல் வழியாக, அலெக்சாண்ட்ரியா வழியாக மத்திய தரைக்கடலுக்கு போகும். அங்கிருந்து அது ரோமாபுரிக்கோ அல்லது வந்து வேறு சில கிரீக்குக்கோ மற்ற இடங்களுக்கோ போகும். இதுதான் பாதை. இந்த பாதையில் ஒரு 2000 வருஷமாக தமிழர்களுக்கு வந்து இந்த நடுவில் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதியை உலகம் வந்து பார்க்குது. கரெக்டாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி உலக வர்த்தகன்றது அப்போ வந்து அட்லாண்டிக் கிடையாது. அதாவது ஐரோப்பா, அமெரிக்காவுக்கு இடையில் வர்த்தகன்றது வந்து உங்களுக்கு 300-400 வருஷமாக தானே, 400 வருஷம் கூட கிடையாது, இப்போ தானே. ஸோ அப்போ இருக்கிற ஒரே வர்த்தகம், உலக வர்த்தகன்றது என்ன? இந்திய பெருங்கடல் பகுதியில் நடக்கிறது மட்டும்தான். அட்லாண்டிக்கில் எந்த வர்த்தகமும் கிடையாது. அப்போ இருக்கிற இந்த ஒரே வர்த்தகத்தில் நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க. தமிழர்களாகிய நாம் நடுவில் இருக்கிறோம். அப்போ இந்த பகுதியினுடைய வர்த்தக மேம்பாடு அப்படிங்கிறது தானே இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய அரசியலோ, தமிழ்நாட்டு அல்லது வந்து தென்னிந்தியாவுடைய அரசியலோ, பொருளாதாரமோ, சமூகமோ வந்து இந்த
நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை பயன்படுத்திக்கிறது தான் இருக்க முடியும். எல்லா காலங்களையும் எல்லா இடங்கள்லையும் அரசாங்கத்தோட வேலை தான், பொருளாதாரத்தின் வேலை அதுதான். அப்போ தமிழ்நாட்டில் இருந்த இந்த முக்கியமான இந்த பேரரசர்கள், ராஜராஜனாக இருக்கட்டும், குறிப்பாக ராஜேந்திர சோழன் காலகட்டத்துக்குள்ளே வந்து இங்கே ஓரளவுக்கு சோழர்கள் வந்து உங்களுக்கு ராஜராஜன் காலத்திலே இங்கே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுது. குறிப்பாக வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தின் தொடக்க பகுதிக்குள்ளே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் கிட்டத்தட்ட அவர்கள் கைக்கு வந்துடுது. கேரளா அவங்கக்கிட்ட வந்துடுது. இன்றைய ஆந்திரா கர்நாடகாவின் பெரும்பகுதி அவங்கக்கிட்ட வந்துடுது. அதன் பிறகு வந்து இலங்கை கிட்டத்தட்ட மிச்சம் மீதி இருந்த பகுதிகளோட சேர்த்து வந்து இன்றைய சவுத் இந்தியா, இலங்கை எல்லாம் சேர்ந்து சோழர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதன் பிறகு அவர்கள் வட இந்தியாவை நோக்கி ஒரு படைப்பயணத்தை வந்து ராஜேந்திர சோழன் மேலே கொண்டு போகும்போது இன்றைய ஒரிசா, சத்தீஸ்கர், வங்காளம் எல்லா பகுதிக்கும் வந்து அவங்க போகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் கங்கையை அவங்க கொள்கிறாங்க. கங்கைன்னா கங்கையினுடைய மேற்கு பகுதியில் கிழக்கு பகுதி வங்காளதேசம் வரையில் அவர்கள் வந்து படையெடுத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய மன்னர்கள், குறிப்பாக பெங்காலில் இருந்த பாலர்கள், எல்லா இடங்கள்லையும் இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் பயன்படுத்தி இவங்க மேனுவர் பண்ணி வந்து ஒரு பெரிய அளவுக்கு நெட்வொர்க், கலிங்க தேசம், கோசல தேசம், சத்தீஸ்கருடைய ஒரு பகுதி, பஸ்தார், எல்லா பகுதியுமே வந்து இவர்களுடைய செல்வாக்குக்கு உள்ளாகிறது. அது நேரடி ஆளுகைன்னு சொல்ல முடியாது. ஆளுகைங்கிறது வந்து கிட்டத்தட்ட தென்னிந்தியா, ஆமாம், ஒரு இம்பீரியலாக இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இவருடைய சொசேரன்ட்டின்னு சொல்லுவாங்க. உச்ச அதிகாரத்தை அவர்கள் வந்து பேரரசர் கீழே வந்து அவங்க ஒரு உச்ச அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அப்படி வரும்போது வந்து அந்த நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய பேரரசாக சோழர்கள் மாறுவதை வந்து அப்போ மற்ற இடங்களில் இருக்கிற பேரரசர்களும் பார்க்குறாங்க. சீனாவில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை இந்தோனேஷியாவில் ஸ்ரீவிஜய பேரரசு, இந்த பக்கம் வந்து அப்பாசித் பேரரசுன்னு பாக்தாத்தில், அப்புறம் வந்து உங்களுக்கு ரோமானிய பேரரசு, அப்புறம் இது மாதிரி எல்லா பேரரசுக்கும் தெரியும் இல்லையா, ஒவ்வொரு ரீஜனில் யார் பெரிய வல்லரசாக மாறுறாங்கன்னு. இதில் ஒரு விஷயம் சார், இப்போ பாண்டியர் காலத்துலேயும் பெரிய பேரரசு இருந்திருக்கு, சேரர்கள் இருந்திருக்கிறாங்க, விஜயநகரம் இருந்திருக்குது. இப்போ இதில் யாருக்குமே வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனோ அல்லது வந்து ஒரு ஆஸ்பைரிங்கோ வந்து வராமல் இருந்ததை பார்க்க முடியுது. அதிகபட்சம் ஆந்திரா, கலிங்கத்தை தாண்டி வந்து யாருமே மேலே ஏறினதே இல்லை. இமயமலையெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரத்தை பார்க்கும்போது, சங்க இலக்கியத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன தரவுகள் கிடைக்குது. உதாரணமாக வந்து இமய வரம்பனில் நம்ம எம்ஜிஆர் பாட்டே பாடுறேன். இமய வரம்பினில் மீன்கூடி நாட்டி இசைபட வாழ்ந்தவன் பாண்டியனே, கனக விஜயரின் முடித்தலை நெறித்து கல்யாணை வைத்தான் சேர மகன்னு சின்ன சின்ன தரவுகள் இருக்குது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ரியலாகவே ஒரு படையெடுப்பாக இருந்தது அல்லது வந்து இவர் வெற்றி பெற்றார்கள்னு சான்று இல்லை. ஈவன் இந்த ராஜேந்திர சோழன் கூட நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி இவங்க வந்து ஓவர் பவர் பண்ணுறதுன்னு டிப்ளமசியில் சொல்லுவாங்க. அதாவது இவங்க சக்தியை மீறி அங்கே ஒருத்தரை இருந்துட முடியாது, பட் இவங்க நேரடியாக போய் ஆட்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பிரிட்டிஷ் காலனி போல் நம்ம நேராக போயிட்டு வைஸ்ராயை போட்டு வங்காளத்துலேயோ ஒரிசாவிலேயோ ஆட்சி பண்ணோன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. தென்னிந்திய பகுதிகள் தவிர மற்ற இடங்கள் நம்முடைய செல்வாக்கை ஏற்றுக்கொண்டன அப்படிங்கிற ஒரு கருத்து. அது இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் பவர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கோல்டு வார் மெத்தட், அதே மெத்தட் தான். அங்கே இருக்கிறவங்க வந்து இவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. அதிகபட்சம் திரை கொடுக்கலாம் அவங்க, அது இருக்குது. பட் இது எதனால் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ட்ரேட் வார் தான் அதனுடைய அடிப்படம். அதன் பிறகு நீங்கள் தென்கிழக்கு ஆசியா வந்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியாவில் அப்போது உங்களுக்கு பெரிய பேரரசாக இருந்தது சுமத்ரா தீவில் இருந்த ஸ்ரீவிஜய பேரரசு. அந்த ஸ்ரீவிஜய பேரரசு தென்கிழக்கு ஆசியாவில் ஜாவா, சுமத்ரா தீவுகள், மலேசியா இந்த பகுதி இருக்கு இல்லையா, அப்புறம் கொஞ்சம் மேலே போனால் பர்மா, தாய்லாந்து, அந்த ஒட்டுமொத்த இன்றைய பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய பகுதிகளோடு தமிழ்நாட்டுக்கு 2000 வருஷம் தொடர்பு இருக்கிறது. இதே சோழர் காலத்தில் வந்து ஸ்ரீவிஜய பேரரசை சேர்ந்தவர்கள் வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு புத்த விகாரம், சூடாமணி விகாரம் அப்படின்னு ஒரு புத்த விகாரத்தை கட்டி அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி செய்ததும், இங்கே தமிழ்நாட்டு மன்னர்கள் வந்து அந்த பகுதிகளில் சென்று அங்கே போய் கோயில் கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்புறம் வரேன். இந்த உறவுகள் வந்து சுமூகமாக தான் இருந்தது. பிறகு வந்து இந்த ட்ரேடு அதிகமாகும் போது ஒரு காலகட்டத்தில் வந்து சோழர்கள் நிறைய வளர்கிறாங்க. வளரும்போது இயல்பாக என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி உலகத்துடைய சூப்பர் பவராக இந்த பகுதியில் இருந்தது அன்றைக்கும் சைனா தான். குறிப்பாக தாங் சோங் டைனாஸ்டி என்று சொல்லக்கூடிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் இருந்த டைனாஸ்டி ரொம்ப பலமாக இருக்கும்போது கம்போடியா, இன்றைய கம்போடியா இருக்கு இல்லையா,
அதனுடைய மன்னர்கள் அவர்கள் பல்லவர் காலத்திலேருந்தே தமிழ்நாட்டோட தொடர்புடையவர்கள். சொல்லப்போனால் இரத்த கலப்பே உண்டு தமிழ்நாட்டுக்கும் கம்போடியர்களுக்கும். அப்போது அந்த உறவுகள்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு பீரியடில் வந்து சீனர்களும் தமிழர்களும் நேரடியாக வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாகுது கம்போடியா மூலமாக, அந்த பகுதி மூலமாக. அது ஸ்ரீவிஜய பேரரசுக்கு ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்குது. நான் வழக்கமாக சைனாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்லேருந்து தானே சென்னைக்கு வரணும். இவங்க நேராக வந்து சிங்கப்பூரை கட் பண்ணிவிட்டு, நான் சிங்கப்பூர்னு உருவகமாக சொல்கிறேன், அது வந்து சுமத்ரா தீவுன்னு வச்சுக்கோங்க. நான் இன்றைய விஷயத்துக்காக உருவகமாக சொல்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா நீரிணை பகுதியாக தானே போகணும், மலாக்கா நீரிணை பகுதியாக தான் போகணும். ஆனால் இவங்க நேரடியாக சீனாவோட உறவு வைக்கும்போது சோழர்கள் காலத்தில் 2-3 தூதுக்குழுக்கள் இங்கே இருந்து சீனாவுக்கு போகுது. நான் சொல்கிற வரலாறுக்கும் மோடிக்கு என்ன தொடர்புன்னு உங்களுக்கு யோசனை வரலாம், கட்டாயம் நான் சொல்கிறேன் அதை. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து தூதுக்குழுக்கள் வந்து சீனாவுக்கு போய் சீனாவில் வந்து அவங்க போய் என்ன பேசுனாங்கன்றதுலாம் சீன வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் இவர்களுடைய தூதுக்குழுக்கள் 50 பேர் 100 பேர் இங்கேருந்து கிளம்பி சைனாவில் அங்கே இருக்கிற மன்னர்களிட்ட வந்து நாங்கள் சோழ தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வெறுமனே கம்புங்கத்தையும் தூக்கி காட்டு மிராண்டியா மட்டும் சுற்றலை, டிப்ளமேட்டிக் எக்ஸ்பிடிஷன்ஸ். ஆமாம், அந்த எக்ஸ்பிடிஷன் ஏன் டிப்ளமேட்டிக்னு 2 காரணம் சொல்கிறேன். முதலாவது விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏற்றுமதி அந்த காலகட்டத்தில் சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த கறி வகைகள், அந்த இப்போ நம்ம கரீஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா, வாசனை திரவியங்கள், ஸ்பைசஸ். இன்னொரு பக்கம் காட்டன் மிக முக்கியமான ஏற்றுமதி தமிழ்நாட்டில் இருந்து அப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம அங்கேருந்து காட்டன் வாங்கிட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஸோ இந்த ஏற்றுமதிகள் மட்டும் கொண்டு போய் சீனர்கிட்ட நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு இவங்க சொல்லலை. அதுக்கு மாறாக இந்தியாவின் மற்ற பகுதிகளிலேருந்து வரக்கூடிய பொருள்கள், அரபு நாட்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய பொருள்கள், ரோமானிய பொருள்கள், இது எல்லாத்தையும் இவங்க சேர்த்து ஒரு அக்ரகேட்டர் மாதிரி மொத்தத்தையும் சேர்த்து, நீ உலகத்தோட மற்ற பகுதிகளில் பிஸ்னஸ் பண்ணணும், பொருள்களை வாங்கணும்னு நீ நினச்சா எல்லா இடத்துக்கும் நீங்கள் போவாதீங்க சீன மகாராஜா, எல்லாத்தையும் நாங்களே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துடணும். உலகத்தோட ஒட்டுமொத்தமாக நானே உங்களுக்கு மெயின் ஏஜெண்ட்டாக இருக்கிறேன், நீ எங்கேயும் போகாத அப்படின்னு வந்து ஒரு அக்ரகேஷன் வேலையை வந்து இவங்க செய்ய முயற்சி செய்கிறாங்க. இது ஒரு மாடர்ன் எக்கானமியினுடைய கோட்பாடு. யூஎஸும் சோவியத்தும் பண்ணுற வேலைகள். ஆமாம், இன்றைக்கி அதை பண்ணுறாங்க, இன்றைக்கி சைனா அதை பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ விஷயம் என்னென்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வணிகர்கள் இவர்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, இவர்கள் வந்து குழுக்கள், சமூகத்தினுடைய மிகப்பெரிய அளவில் வந்து இயங்கக்கூடிய குழுக்கள். இவர்களை வந்து ஆங்கிலத்தில் மர்ச்சன்ட் கில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வணிக குழுக்கள் பல பேரில் இயங்கினாங்க. திசை 1500 அப்படின்னு ஒரு வணிக குழு. அதாவது 500 அப்படிங்கிறதுனா 500 பேருங்கிறது நம்பர் கிடையாது, தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல வணிகர்களுடைய குழு. 500 ரெப்ரசன்டேட்டிவ். ஆமாம், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 500 பேராக இருக்கலாம், 5000 பேர் இருக்கலாம். இவர்கள் திசை 1000ம் செல்கிறார்கள், உலகத்தோட எல்லா பகுதிக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே போல் மணி கிராமம் அப்படின்னு ஒரு குழு, நானாதேசிகள் அப்படின்னு ஒரு குழு, அரபு பகுதியிலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணவங்களோடு சேர்ந்து உருவாக்கின 5 வண்ணம் அப்படின்னு ஒரு குழு. 5 வண்ணம் பேர். இப்படி நிறைய வந்து கார்ப்பரேட் கில்ஸ், மர்ச்சன்ட் கில்ஸ் சேர்ந்து இவங்க மொத்தமாக கிளம்பி போவாங்க பிஸ்னஸ் பண்ண. இந்தோனேஷியாவுக்கு, பர்மாவுக்கு, தாய்லாந்துக்கு, மலேசியாவுக்கு, அப்படியே தாண்டி சிங்கப்பூர் இதெல்லாம் தாண்டி நேராக சைனாவுக்கு வந்து இந்த குழுக்கள் போகும். இந்த குழுக்களுக்கு யார் பாதுகாப்பு? இந்த குழுக்களினுடைய பிஸ்னஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யார்? எப்படி வந்து இன்றைக்கி கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் இன்றைய சூழலில் வர்த்தக நிறுவனங்களினுடைய தலைவர்களாக அரசியல் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஏஜென்ட்டு, அவங்களுடைய மார்க்கெட்டிங் பர்சன் என்ன வேணால் சொல்லலாம். எப்படி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் நரேந்திர மோடி ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கிறாரோ, அதே போலவே அன்றைக்கி தென்னிந்தியாவில் இருந்த மர்ச்சன்ட் கில்ஸுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்கானமி இருக்குது. ஒரு காட்டன் துணியை நீங்கள் விற்கணும்னா இங்கே 1,00,000 பேர் வந்து தறி நெய்யணும். நீங்கள் ஸ்பைசஸ் கொண்டு போகணுன்னா இங்கே முல்லை பகுதியிலும் குறிஞ்சி பகுதியிலையும் நீங்கள் நிறைய விவசாயம் பண்ணணும். என்னெல்லாம் நீங்கள் கொண்டு போனாலும் இங்கே பெரிய ஒரு உற்பத்தி இருக்கணும். ஆக இந்த உற்பத்தி வந்து உற்பத்தியாளர்கள் வந்து வர்த்தகர்கள் மூலமாக போகுது. அப்போது 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, உங்கள் நாடு வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், முக்கியமாக அரசியல் வந்து ஸ்திரத்தன்மை இருக்கணும். 2வது நிர்வாகம் இருக்கணும். சோழ காலத்துக்கு முன்னாடி இங்கே பெரிய நிர்வாகம் இல்லை, சின்ன ராஜாக்கள் தான், பாண்டிய ராஜா உட்பட, சேர சோழர் பாண்டியர் அந்த தொடக்க கட்டத்தில் இருந்தவங்களாம் சின்ன பகுதி தான், 2-3 டிஸ்ட்ரிக்ட் லெவல் தான். அப்புறம் வேந்தர்கள் 7 இருந்தாங்க.
அதையெல்லாம் வந்து சோழ காலத்தில் இணைச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தென்னிந்தியாவின் மற்ற பகுதியும் சேர்ந்து வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரும்போது இதை மண்டலங்களாகவும் வளநாடுகளாகவும் நாடுகளாகவும் ஊர்களாகவும் பிரித்து கிராமங்கள்லேருந்து அல்லது வந்து மற்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடியதையெல்லாம் நகரங்களிலே வந்து வணிகர்கள் மூலமாக தொகுத்து அவங்க தான் நகரத்தார். நகரங்களிலே அவங்க வந்து அதை வணிக மையமாக மாற்றி அதற்கான ஒரு மையமாக கோயிலை மாற்றி அங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழலை கிட்டத்தட்ட வந்து இன்றைய முதலாளித்துவ எக்கானாமிக்ஸ்க்கு ஒரு முந்தின சூழலை வந்து அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. இது எங்கேயும் நடக்கலை, இந்தியாவில் மற்ற பகுதிகளில் இப்படி நடக்கலை. அந்த 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 கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த கம்யூனிட்டி சார்பாக அப்படின்னா ஒரு ஜாதி இல்லைங்க, நான் சொல்லிட்டு இந்த வர்த்தக குழுக்கள், உற்பத்தியாளர்கள், பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, இவர்களுடைய பிரதிநிதியாக வந்து உலக வர்த்தகத்தில் வந்து இதை வந்து நிலைநிறுத்தணும். அந்த வேலையை செய்தவர்கள் தான் அந்த பேரரசர்கள். அதான் அவங்க முக்கியத்துவம். அப்படி கொண்டு வந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இங்கே கோயிலில் வந்து பணம் செலவு பண்ணாங்க அல்லது வந்து திருவிழா நடத்தினாங்க, கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சு இதை பார்க்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அதனுடைய சைடு எஃபெக்ட். இன்னும் சொல்ல போனால் நிறைய பணம் கையில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு மேலே ஆமாம் ரெக்ரியேஷன் தான் இருக்கும். அப்போ உங்கள் பேரை பெருசாக்கணும், பெரிய பெரிய கோயிலை கட்டணும், பெரிய பெரிய நந்தி வைக்கணும், பெரிய பெரிய சிவனை கட்டணும். இன்றைக்கி அமெரிக்காவும் யுஏயும் சைனாவும் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பெருசு பெருசாக செய்யுது. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அதுக்கான சென்ட்ரல் விஸ்டா கட்டுற மாதிரி, ஆமாம் சென்ட்ரல் விஸ்டா பில்டிங் கட்டுற மாதிரி. அப்போ அதுக்கான பணம் எங்கே வருது? அதுக்கான உழைப்பு மக்கள்கிட்டேருந்து வருது. அந்த உழைப்பு வந்து அடிமைகள்கிட்டேருந்து வருது. அதே சமயத்தில் பணம் வந்து குவியுது. இந்த எக்கானமியை வந்து அவர்கள் உருவாக்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர்கள் இந்த வேலையை செய்தபோது அவர்களுக்கு இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து முதல் முறையாக இந்த குளோபல் ட்ரேடுங்கிற கான்செப்டினுடைய விதைகளை அவர்கள் விதைக்கிறார்கள். மற்றவங்களோடு சேர்ந்து, அவங்க மட்டும் இல்லை, அதாவது பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, அதை ஐரோப்பியர்கள் உருவாக்குவதற்கு முன்பு, கலோனியல் பீரியடுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அரேபியர்கள் அதை உருவாக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் அது உருவாகுது. அதை மெயினாக செய்கிறவங்க சோழர்கள். இதுதான் இவங்களுடைய வரலாற்று சிக்னிஃபிகன்ஸ். இந்த சோழர்கள் வந்து அப்போ உருவாக்குனது வந்து பிற்காலத்தில் இங்கே தான் நவீன அரசியல் வருகிறது. பிற்கால சோழன் இல்லை, தற்கால சோழன். ஆமாம், அவங்க வந்து ஒரு குளோபல் ட்ரேட் சிஸ்டத்தை உருவாக்கி சீனாவோட தொடர்பு கொண்டு, சீனர்கள் வந்து சோழர்களை வந்து சூலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூலியன் அப்படின்னா சோழர்கள். அது அங்கே இருக்கக்கூடிய வரலாற்றில் மிக விரிவாக வந்து யாரெல்லாம் போனாங்க, எங்கெல்லாம் போனாங்க, அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க சார்? இப்போ இங்கே ஒரு பேரரசு அவங்க ரொம்ப மரியாதையாக சோழர்களை பார்க்குறாங்க. சீன வரலாற்றில் வந்து சோழர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய மரியாதையான பதிவு தான் இருக்குது. எதிரிகளாக பார்க்கலையா? எதிரிகள் இல்லை, அவங்களுக்கு வந்து இவங்க ட்ரேடிங் பார்ட்னர் தானே. இப்போது இங்கேருந்து அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எல்லா பொருளையும் செய்கிறதுங்க. அவங்கவுங்க ஏரியாவில் எது பெஸ்ட்டோ அதை தான் அவங்கவுங்க செய்கிறாங்க. அப்போ வந்து ஐரோப்பிய மார்க்கெட்டில் தமிழர்களும் சீனர்களும் மோதிக்கிட்டவொன்னா எதிரியாக பார்க்கலாம். ஆனால் சீன பொருட்கள் ஐரோப்பிய மார்க்கெட் போகிறதுக்கே நடுவில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் வழியாக தான் போகணுன்னு இருக்கேன். அப்போ எப்படி வந்து அவங்க எதிரியாக பார்ப்பாங்க? அவங்க வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னராக தான் பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கு எதிரியாக பார்க்குறதுனா ஸ்ரீவிஜய பேரரசுக்கு எதிராக இருக்குது. அப்போது இங்கே ராஜேந்திர சோழன் வந்து சிங்கப்பூர் மலேசியா பகுதி அந்த பகுதிக்கு போயிட்டு வந்து ஸ்ரீவிஜய பேரரசை அடித்து துவச்சி அப்புறம் மலேசியாவில் கடாரத்தை வந்து வெற்றி கொள்ளும்போது அந்த ஸ்ரீவிஜய பேரரசு பலவீனம் அடைகிறது. ஆனால் அது பலவீனம் அடைஞ்சாலும் கூட அவங்க ஒன்றும் அப்படியே விழுந்தில்லை. கிட்டத்தட்ட 100 வருஷமாக சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜயர்களுக்கும் இடையில் அப்பப்போ சின்ன சின்னதாக பெருசு பெருசாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போரில் தான் 2 பேரரசுகளுமே பிற்காலத்தில் பலமிழந்து போகிறார்கள். அப்போ ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடத்தை தான் பிறகு அரேபியர்களும், அதன் பிறகு போர்ச்சுகீசியர்களும், அதன் பிறகு டச்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு மேசிவ் பவர் எமர்ஜ் ஆகுது. சென்ட்ரல் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்குது. தெற்கே வந்து இப்படி ஒரு கடல் வழி வர்த்தகம், அது வந்து பியூர்லி எக்கனாமிக் பேஸ் பண்ணி நடந்துட்டுருக்கிற நேரத்தில் வடக்கை வந்து அந்த இந்தியாவுக்கு எப்பவுமே வெளியிலேருந்து ஆதிக்கம் வரக்கூடிய அதே கைபர் போதன் கணவாய் வழியாகவோ அல்லது அந்த வடமேற்கு பகுதி வழியாக ஒரு நேரில் போய் பார்த்துட்டு வரும். நல்ல அருமையான இடம் தான். ஸோ அந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியன் பவர்ஸ் தான் முதல்ல உள்ளே வராங்க. அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் முஸ்லீம் ஆக்கிரமிப்பாளர்கள்னு பேரை கொடுக்குறாங்க. அது முஸ்லீம்னு கிடையாது, அவங்க முஸ்லீமாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம்.
எல்லா பகுதியுமே பக்கத்தில் இருக்கிற பகுதிக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி தான். இப்போ சோழர்கள் வந்து ஆந்திர பகுதிக்கு போய் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆந்திராவில் இருந்த விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டில் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துது. நீங்கள் இதை பிரித்து பேசுகிறீங்க, அப்படி பிரிக்கக்கூடாது, 2 பேரும் இந்தியன் கிங்ஸ் அப்படின்றாங்க. ஆமாம், அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாமே உலக கிங்ஸ் தான். ஸோ வந்து மராத்தா பேரரசு மற்ற பகுதி மேலே ஆதிக்கம் செலுத்துது, இப்படி எல்லாமே நடக்குது இல்லையா? இதே போல் வந்து டெல்லி பகுதி, அந்த வடமேற்கு இந்தியாவும் பெர்ஷியன் பகுதியும் சென்ட்ரல் ஏஷியன் பகுதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற பகுதி தானே. இப்போ நாம் வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு போகிற மாதிரி தானே டெல்லியில் இருக்கிறவனுக்கு வந்து காபூலும் தாஷ்கண்டும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்து டெல்லியில் வந்து வெளியிலேருந்து வந்த இந்த டர்க்கிக், அரேபியன் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் பவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல் உருவாகுது. அந்த சிக்கலால் கிட்டத்தட்ட 700-800 வருஷம் அவங்க அதுக்குள்ளே தான் முடங்கி இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை வந்து இந்த முகலாய பேரரசு, அதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தான்கள், அதுக்கு முன்னாடி இருந்த மற்ற வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாருடைய சண்டை எல்லாமே வந்து அங்கே வேறு ஒரு டைனமிக்ஸை கொடுக்குது. தெற்கு வந்து அது முற்றிலும் வேறு ஒன்றா இருக்குது. அதான் சொல்கிறேன், கடற்பகுதியை ஒட்டிய நாடுகளுக்கும் லேண்ட்லாக்டு பகுதியாக இருக்கிற பகுதிக்கும் இடையில் 2 டைனமிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ அந்த சோழர்கள் காலத்தில் உருவான அந்த எக்கானமி உலக வர்த்தகத்தில் தங்களுக்குரிய பகுதியை தமிழர்கள் வைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் என்பது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கலோனியல் பீரியடில் கிட்டத்தட்ட அது கைமாறி போகிறது. முதல்ல வந்து போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் வந்து டச்சுக்காரங்க, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் எல்லாரும் வந்து அதை எடுத்து அவர்கள் கையில் வர்த்தகத்தை கொண்டு போன பிறகு அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கும் சிங்கப்பூருமான பிஸ்னஸ் பண்ணணும்னா பிரிட்டிஷ்காரன் மூலமாக பண்ணணுன்ற நிலைமை வருது. இதுக்கு நடுவில் இப்போ சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இங்கே ஒரு மராட்டா விஜயநகர வந்தாங்க. ஆமாம், அப்போ எம்பையர் இருந்தது. அதான் என்ன சொல்லுவாங்க, வெற்றிடத்தை தண்ணீர் நிரப்புன்ற மாதிரி 12-13 நூற்றாண்டில் வந்து தமிழ்நாட்டில் இருந்த 2 டைனாசிட்டி, சோழர்கள், பாண்டியர்கள் 2 பேருமே வந்து பலம் குன்றி கிட்டத்தட்ட உடைந்து போகிற சூழலில் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை தான் அதன் பிறகு விஜயநகர பேரரசு, அதன் பிறகு மராத்தியர்கள் எல்லாரும் வந்து கொண்டு வந்து பண்ணுறாங்க. இந்த வர்த்தகத்தை அவங்களால விஜயநகர பேரரசு ஓரளவுக்கு செஞ்சாங்க. ஆனால் மராத்திய பேரரசு வரும்போது முற்றிலும் மாறி போய்விட்டது. மராத்திய பேரரசுலாம் ரொம்ப பின்னாடி 1500-600 அந்த காலகட்டம் இல்லையா? அப்போ அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய சில கூறுகளை வந்து நாம் வந்து திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. முதலாவதாக அவர்கள் எல்லாமே சைவர்கள் தான். மிகப்பெரிய கோயில்களை கட்டினார்கள், சிவனை வழிபட்டார்கள். வெஜிடேரியனா சார்? அந்த சைவர்கள் கிடையாது, சிவபெருமானை கும்பிடக்கூடிய சைவர்கள். ஏன்னா இன்னைக்கு 2 சைவம் இருக்குது, உண்மையிலே கரெக்டு தான். அதனால் சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் மிகப்பெரிய கோயில்களை கட்டினாங்க, தேவார திருவாசகத்தெல்லாம் ரிவைவ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பல வேலைகள் செய்தாங்க. ஆனால் அவர்கள் காலகட்டத்தில் அவர்களுடைய இந்த வர்த்தக அல்லது சர்வதேச பார்வை காரணமாக அவர்கள் எங்கேயுமே மதவாதிகளாக இருந்தது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோழர்களுடைய ஆட்சியில் வந்து முஸ்லீம்கள் அப்போது வந்து அவர்கள் வந்து இங்கே வந்து கடல் வழியாக வர்த்தகம் சார்ந்து வரக்கூடியவர்கள், அவர்கள்லாம் வந்து கோயில் சூப்பரிண்டென்ட்டாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து சமூகத்தில் ஒரு சூழல் இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா முஸ்லீமா? ஆமாம், எச்சராஜா தெரிஞ்சால் என்ன ஆகிறது. ஒரு வரலாற்று குறிப்பில் தான் சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர், அவர் வந்து இந்தியாவினுடைய வர்த்தகம் பற்றி எழுதுனதில் சோழர்களுடைய ஒரு வரலாற்று குறிப்பை மேற்கோள் காட்டி சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சோழர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகளுக்கு மற்றவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் முழுக்க போய் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளை இங்கே கொண்டு வாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுங்க, அங்கே இருந்து யானைகளும் குதிரைகளும் இங்கே வந்து இங்கிருந்து விற்பனை ஆகிறதுக்கு ஏதுவாக உங்களுடைய வசதிகள் இருக்கணும், அவர்களுக்கு நகரங்களில் நல்ல இடம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்னு சொல்லும்போது ஒரு ரெக்ரியேஷன் உட்பட எல்லா விதமான வசதிகளும் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்லாம் தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனையே அன்றைக்கே காவிரி பூம்பட்டினம் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் சங்க காலத்திலேயே. சோழர்களும் தங்களுடைய துறைமுக நகரங்களை எல்லாமே பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்து போகிறதுக்கான ஒரு இடமா வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், நாகப்பட்டினம் துறைமுகத்தில் எந்த எதிரி ஸ்ரீ விஜயர்களை எதிர்த்து போராடினாங்களோ அதே எதிரிகளுக்காக அவர்களால் கொடுக்கப்பட்ட சூடாமணி விகாரம் இருந்தது, புத்தர் கோயில். ஸோ அப்போ சொல்கிறாரு, சோழ பதிவு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அப்படிலாம் செஞ்சால் தான் அவங்கெல்லாம் உங்கள் எதிரிக்கிட்ட போக மாட்டாங்க. அப்போ நீங்களே எல்லா வசதியும் செஞ்சு அவங்கள கூப்பிடணும், இல்லைனா அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் எதிரி நாட்டில் போய் தானே பிஸ்னஸ் பண்ணுவாங்க.
அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் இருந்ததுனால சைனீஸுக்கு சொல்லி கொடுக்குறான் இப்படி நீ நடத்துன்னு. அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்களோ மற்ற அதிகாரிகளோ வெளிநாடுகளில் இருந்து வர்த்தகர்களை கொண்டு வந்து இங்கே அவங்கள ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் தங்க வச்சு அவங்களுக்கு பப்லாம் வச்சு எல்லாத்தையும் எல்லா வசதியும் கொடு, அப்போ தான் அவன் அங்கே போக மாட்டான், அவன் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அவர் பதிவு செய்கிறார் தான்சென்சன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அப்படி செய்கிறதுனால முஸ்லீம்களோட அல்லது பௌத்தர்களோட இவங்க நல்ல ரிலேஷனும் வைக்கிறாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் பல பௌத்த கோயில்களை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு வந்து சோழர்கள் உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சமணம் அப்படின்னு சொல்லும்போது பௌத்தம் ஜெயினம் ரெண்டுமே சேர்ந்தது தான். அதை அழித்து தான் சைவம் வளர்ந்தது. அது வந்து பல்லவர் காலத்தில் 5வது 6வது நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பௌத்தத்தையும் சமணத்தையும் ஒழித்து தான் சைவமும் வைணமும் வளர்ந்ததுங்கிறது வரலாறு. அதான் பக்தி இயக்கம்னே சொல்கிறோம். ஆனால் இவர்கள் காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே உதாரணமாக வந்து ஒரு முக்கிய வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல்வேறு நன்கொடைகளை செய்தவர் வந்து சோனகன் சாவூர் பரஞ்சோதின்னு சொல்லிட்டு ஒருவர். சோனகன்னாவே அரபுன்னு அர்த்தம். ஒரு அரபி, ஒரு முஸ்லீம். அவரை பரஞ்சோதிங்கிறது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டம் மாதிரி, அதாவது வந்து ஒரு படை தளபதி அல்லது முக்கியமான அதிகாரிகளுக்கு தரக்கூடிய பட்டம் போல் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவருக்கே திரு மாணிக்கவாசகருக்கே பரஞ்சோதிங்கிற பட்டம் உண்டு. அவர் இந்த குதிரை ட்ரேடிங்க்கு ஆமாம் பரஞ்சோதின் பட்டம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரஞ்சோதியாக அவரை வந்து எடுத்திருக்காங்க. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்லாம் கவலை இல்லை. ஆனால் அவர் மிகப்பெரிய அளவுக்கு அந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் நான் சொன்ன மாதிரியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டு பேரரசுகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நலன் அப்படிங்கிறது வர்த்தக நலனும் அதன் மேலே வந்து இருக்கக்கூடிய அரசியல் நலனும் தான். இதே காலகட்டத்தில் வடக்கில் வேற ஒரு சூழலாக இருந்திருக்கலாம். ஆக இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த வரலாறை சொல்லும்போது ஒரு பக்கம் சோழர்களை பற்றி பெருமையாக தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டினா கங்கை கொண்டான் கடாரன் கொண்டான் புகழ் மாலை மட்டும் பாடுவதோ, இன்னொரு பக்கம் சோழர்கள் வந்து வெறுமனே அவர்கள் வந்து ஆதிக்க ஜாதியினருக்கு நல்லது செஞ்சாங்க, மற்றபடி அவர்கள் வெறும் ஒரு பேரரசர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்மறையாக என்று விமர்சிப்பதோ மட்டும் போதாது. மாறாக உலக பொருளாதாரத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் நிலைநிறுத்த அவர்கள் வேலைகளை செஞ்சாங்க. அதில் ப்ளஸ் மைனஸ் 2 தான் இருக்கும். அது ஒரு ஏகாதிபத்தியம் தான், அது ஒரு வல்லரசு தான், அது ஒரு மொனார்கி தான். அதனால எல்லா பிரச்சனைகளும் அதில் இருக்கும். அதனால தான் அந்த மொனார்கி இறந்த உடனே அந்த சிஸ்டம் போயிடுது. அதனால் அதெல்லாம் நம்ம மறக்க சொல்லலை. ஆனால் அவர்கள் தான் தமிழ் நிலத்தை ஒன்றுபடுத்தி இங்கே ஒரு வருவாய் முறையை கொண்டு வந்து நிர்வாக முறையை கொண்டு வந்து ஒரு செக்யூரான ட்ரேட் முறையையும் கொண்டு வந்து தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள ட்ரேடர்ஸையும் இந்த பக்கம் அரபு நாட்டு ட்ரேடர்ஸையும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஜாவா சுமத்ரா சீனா ட்ரேடர்ஸையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து இன்றைய நவீன சந்தை பொருளாதாரத்தின் முன்னோடியான ஒரு பங்கை அவர்களும் செலுத்தினார்கள். என்ன சார் எல்லா வயத்துலையும் புளியை கரைக்கிறீங்க? தெலுங்கு மலையாளம் சொல்றீங்க, முஸ்லீமை விரோதியா பார்க்கலன்னு சொல்றீங்க. உண்மை அதுதானே. இப்போ வேலை சாளுக்கியர்களை வெற்றி பெற்றார்கள், அங்கே போயிட்டு என்ன அந்த மக்களை கொன்று குவிச்சாங்களா? கேரளாவை வெற்றி பெற்றார்கள், கேரள மக்களை போயிட்டு ஏதாவது செஞ்சாங்களா? பல அரசர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது, அதாவது போர் நடக்கும்போது சேதங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு வந்து என்ன நடந்திருக்குதுன்னா அது ஒரு பீஸ்ஃபுல் இன்டகிரேஷன் கூட கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்துருக்குங்க. உண்மையிலே சொல்ல போனால் சோழர்கள் வந்து அந்த அவங்க வழக்கமான சோழ நாட்டை தந்து மற்ற இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு நேரடி ஆதிக்கத்தை செலுத்தலை. அது எல்லாமே ஒரு விதமான கான்ட்ராக்டாக தான் இருந்திருக்கு. ட்ரேடை நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்க, அவ்வளோதான். ஆமாம், அதாவது இவர்கள் அதான் சொன்ன ஒரு ஏகாதிபத்தியத்துக்குரிய எல்லா பண்புகளும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு WTO போட்டிருக்கிறான். ஆமாம், அதாவது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கான பல பண்புகள் இவங்ககிட்ட தான் இருந்ததில்ல. நான் மறுக்கலை, அவன் ராஜா ஒன்றும் நல்லவன்லாம் நான் சொல்லலை, எல்லா ராஜாவுக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த ஒரு முகம் மட்டும் அதில் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சீனாவினுடைய தாங்சோங் டைனாஸ்டியையோ அல்லது வந்து பல பாரசீக பேரரசுகளையோ பல அரபு பேரரசுகளையோ ரோமானிய பேரரசுகளையோ ஒத்தை முகத்தில் கொண்டு வந்து காட்ட முடியுமா? வெறுமனே கொள்ளடிச்சான்னு மட்டும். அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு ரோல் இருக்குல்ல. அந்த ரோல் இன்றைய உலக பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது இந்திய துணைக்கண்டத்திலேருந்து அந்த பங்கை வகித்தது பிற்கால சூழல்கள் தானே. அதை ஏன் பேசலை? அந்த வரலாறு ஏன் பேசலை? அதை தான் நான் கேட்குறேன். அவன் கோயிலை கட்டினாண்ட வரலாறு மட்டும் பேசக்கூடாது, அது மட்டும் பெருமை இல்லை. நாம் வந்து எப்படி உலகத்தின் ஒரு பகுதியாக அன்றைக்கி இருந்தோம், அது பிறகு என்ன ஆச்சு? அது எங்கே போச்சு?
அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சி தமிழ்நாட்டிலே வந்து 20ஆம் நூற்றாண்டில் மீண்டும் அது திராவிட இயக்கத்தின் கையில் தான் வருது. இப்போ அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சார், இப்போ வந்து ஒரு 11, 12ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாடு ஒரு உலக வர்த்தக மையமாக செயல்பட்டு இருக்கிறது. அதற்கு அடுத்து வந்து அதே காலகட்டத்தில் தான் மேலே தைமூர் படையெடுப்பு, சுல்தானேட் எல்லாம் வருகிறது. அடுத்து அக்பர் பீரியட் வரும்போது அங்கே ஸ்டேபிள் ஆகுது. ஒரு 14, 15ஆம் நூற்றாண்டு வாக்கில் அங்கே வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகுது. இங்கே இருந்த ட்ரேட் சென்டர்ஸ் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஒரு கம்யூனிட்டி அங்கே எமர்ஜ் ஆகிறத பார்க்க முடிகிறது வர்த்தக ரீதியாக. இப்போ இங்கே நம்ம கையை விட்டு போன ட்ரேடு வந்து திரும்ப இந்த கையில் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராடுறோம். திராவிட இயக்கம் தொடர்ந்து பேசுது. ஆனாலும் அதில் வந்து ஒரு பெரிய போராட்டமும் ஒரு ஏகாதிபத்தியத்தையும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் கைக்கு போன ஒரு அதிகாரம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுறது மாதிரி தெரியுது. முக்கியமான கேள்வி. அதாவது வந்து தமிழர்கள் எப்படி வந்து தெற்க இந்த வழிதொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வர்த்தகத்தை வந்து மேற்கொண்டார்களோ அதே போல் வடக்க வந்து அதை மேற்கொண்டது வந்து குஜராத்தி வைசியர்கள், பனியாஸ். அந்த அவங்களும் வந்து கடற்கரை மாநிலம் தானே, கடற்கரை சமூகம் தானே. அவர்களும் மேற்கு உலகத்தோட, அரபு நாடுகளோட, அப்புறம் வந்து பெரும்பாலும் ஆப்பிரிக்காவோட, எகிப்தோட, ரோமானிய சாம்ராஜ்யத்தோட அவர்களும் பெரிய அளவுக்கு வர்த்தகம் செய்தார்கள். அதனால் வந்து ஒரே காலகட்டத்தில் தெற்கே வந்து தமிழர்களும் வடக்கே குஜராத்திகளும் இருந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் இந்த சோழர்கால ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கடற்கரை பகுதிகளில் தானே முதல்ல கலோனியல் பரவல் நடக்குது. அப்போது அது குஜராத்தியும் தான் பாதிக்குது. சூரத்தில் தான் வந்து முகல் பீரியட்லேயே சூரத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து குஜராத்திகள் குறிப்பாக வந்து மேற்கு இந்தியாவினுடைய வணிகர்கள் வந்து பல காரணங்களால் வந்து அவங்க ப்ரோ பிரிட்டிஷாக அல்லது ப்ரோ இம்பீரியலாக இருந்து தங்களை வளர்த்து கொண்டார்கள். அதில் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு தான் வந்து அவர்கள் வந்து சுயராஜ்யத்தை பற்றியே பேசினாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து மகாத்மா காந்தி போன்ற குஜராத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் கூலோச்சுவதற்கு காரணம் மிக நேரடியாக முதலிலே கலோனியல் சிஸ்டத்தோடு இணைக்கப்பட்ட பகுதிகளாக பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, குஜராத் போன்ற பகுதிகள் இருந்தது. இங்கிருந்து தான் தலைவர்களும் அதிகமாக உருவாகினாங்க. அதனால் குஜராத்திகளுக்கு வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவு வந்து இந்த சிஸ்டத்தில் இருந்தது. அதனால் அவங்க மத்தியில் வந்து அதுக்கு துணையாகவும் போவாங்க, எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாகவும் நிற்பாங்க. ஆனால் டெல்லியில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து முகல் எம்பையர் தான் அவங்க 1857 வரலாம் அவங்க தானே இருந்தாங்க. இப்போ வரலாறு நான் படிக்கிற அந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி பகதூர் ஷா 2 அது முன்னாடி வரையில் வந்து அங்கே முகல் எம்பையர் இருக்குது. அந்த எம்பையர்கிட்டையுமே பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாருமே வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு ட்ரேட்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, இந்த 13ஆவது நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே விஜயநகர எம்பையர் வந்த தொடக்க காலகட்டத்திலையும் பிஸ்னஸ் நடக்க தான் செய்தது. அதன் பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் பெரிய வீழ்ச்சி ஏற்படுகிறது. ரெண்டாவது துண்டாக மறுபடியும் பேரரசாக இருந்த ஒரு நாடு மறுபடியும் பாளையங்களாகவும், நாயக்கர் காலத்தில் பாளையங்களாகவும், பல்வேறு சிறு பகுதிகளாகவும் வரவும் போகிறவெல்லாம் வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலமாக தமிழ்நாடு மாறுகிறது. மராத்தியர்கள் வந்தாங்க, மதுரையில் கொஞ்ச நாள் சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணி பார்த்தாங்க. இது வந்து நாயக்கர் ஆட்சி காலம். இப்படி வந்து சிதறி போகிறது தமிழ் நிலங்கிறது. ஸோ சோழர்களை கட்டி அமைத்த அந்த ஒரு ஒன்றுபட்ட தமிழ் நிலங்கிறது பிறகு வந்து சிதறி போகிறது. அந்த காலகட்டத்தில் நம்ம எக்கனாமியாகவும் வீக்கன் ஆகிறோம். அதன் பிறகு வந்து பிரிட்டிஷ்காரர்கள் மறுபடியும் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியா உருவாகும்போது ஒட்டு மொத்தமும் அவங்க நேரடி கட்டுப்பாட்டில் போகுது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் அந்த சூழலை திறமையாக பயன்படுத்திக்கிட்டு உலக வர்த்தகத்தில் பிரிட்டிஷுக்கு கூட்டாளியாக மாறியது எல்லாமே பாம்பே, குஜராத் பகுதியை சேர்ந்த பனியாக்கள். அதில் தமிழ்நாட்டு முதலாளிகளாக இருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாமே வந்து அதில் போட்டி போட முடியல. எந்த தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு காலத்தில் தமிழர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணாங்களோ, அந்த தென்கிழக்கு ஆசியாவில் மிச்சம் மீதி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த செட்டியார்கள்லாம் கூட முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் முழுமையாக அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அந்த ட்ரேடும் முடிவுக்கு வந்துருச்சு. பர்மாவில் இருந்து சிங்கப்பூர், இன்றைக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறாங்க. பிறகு கூலிகளாக போனவர்களை பற்றி நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் அவங்களுடைய செல்வாக்குங்கிறது முடிந்து போகிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் இதே தென்கிழக்கு ஆசியாவில், இதே மேற்கு ஆசியாவில் பனியாக்களுடைய செல்வாக்கு உயர்கிறது. இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? 1857 வரைக்கும், அதாவது குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வரைக்கும் அமைதியாக இருந்தவர்கள்
அவங்களே எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணும்போது அதை உடைக்க பார்க்குறாங்க. ஆமாம், அந்த ட்ரேடுங்கிறது வந்து ஃபுல் பொலிட்டிக்கல் டாமினேஷனாக பிரிட்டிஷ்காரர்களால் வரும்போது அப்போது வந்து முரண்பாடு வருது. நீ வந்து மொத்தமாக என்ன எடுக்காத, ட்ரேட் பண்ணலாம், ஆனால் மொத்தமாக என்கிட்ட வந்து பிடுங்காது அப்படின்ற பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வருது. அப்போ அந்த கான்செப்ட் ஆஃப் நேஷனே வந்து ட்ரேட்ல இருந்து தான் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் அதுதானே பேசிகிட்டு இருந்தேன். கான்செப்ட் ஆஃப் பாலிடிக்ஸுங்கிறது ட்ரேட் தானே பேஸ். ஆக அதாவது ட்ரேட் பண்ணுறோம், உங்கள் இடம் உங்களுக்கு, என் இடம் எனக்கு அப்படின்னு இருக்கிற வரல எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரேட் பண்ணுறோம், ஆனால் உன் இடமும் எனக்கு தான் அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ நான் என் தேசத்தை கூப்பிட்டு அப்போ நான் தேசத்தை கூப்பிட்டு நான் வந்து கூப்பாடு போடணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரேடு வந்து இந்திய துணைக்கண்டத்தின் ட்ரேட் அப்படிங்கிறது வடக்க பனியாக்களும் தெற்க வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த பகுதியை சேர்ந்த ட்ரேடர்ஸும் மர்ச்சன்ட் கில்ஸும் வச்சுருந்த இந்த ட்ரேடெல்லாம் ஒழிந்து போய், ஆனால் பனியாக்கள் வந்து பிரிட்டிஷோடலாம் நல்ல இணக்கமாக இருந்து பிறகு சுதந்திர இந்தியா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவுடைய ப்ரைவேட் ட்ரேட் அப்படிங்கிறதே வந்து பாம்பே, குஜராத், நான் மகாராஷ்டிரா, குஜராத் கூட சொல்ல மாட்டேன், பாம்பே குஜராத்தினுடைய கையில் போகிறது. இந்த காலகட்டத்தை தான் வந்து அண்ணா வந்து பணத்தோட்டத்தில் விவரிக்கிறார். 2000 ஆண்டு காலமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் வர்த்தகம் செய்த நாம் எப்படி கோட்டை விட்டோம், ஆனால் இதே பகுதியை எப்படி வந்து அவர்கள் கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வெகு விரைவில் தென்கிழக்காசியாவின் சூத்திர கயிறு பனியாக்களிடம் இருக்கும் எழுதார். இந்த வார்த்தையை அவர் எழுதுறது 46. அந்த தென்கிழக்காசியாவின் சூத்திர கயிறு பனியாக்கிட்ட போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பனியாவினுடைய முகம்தான் இன்றைக்கி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த மோடி. ஓகே, இது நான் ஏன் விரிவாக பேசணும்னு நான் நினச்சேன்னா, எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சிங்கப்பூரில் இந்திய அரசு, மோடி அரசு இருக்கும்போது, அப்போ 2014 பிறகு தானே, மோடி அரசு நடத்தின பிரவசி பாரதி திவஸ்னு ஒன்று நடத்துவாங்க. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். அந்த நிகழ்ச்சி வெவ்வேறு நாட்டில் நடத்துவாங்க. நான் தற்செயலாக அங்கே வேற ஒரு விஷயத்துக்காக போன போது அந்த பிரவசி பாரதி திவஸ் வந்து சிங்கப்பூரில் நடந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டு நான் போனேன். சிங்கப்பூரில் அந்த மெரினா சயின்ஸ் பே அதில் நடந்தது பிரமாதமான பெரிய விழா. நான் பார்க்க போனேன். நான் அங்கே போய் பார்க்கணும். அப்போ தான் நான் வந்து அண்ணாவெல்லாம் பணத்தோட்டத்தில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படித்தது. உலக வரலாற்றில் தமிழர்கள் இடம் பற்றிலாம் நிறைய படித்தேன். சீனாவுக்கும் தமிழர்களுக்குமான உறவு பற்றிலாம் படிச்சிருந்த காலகட்டம். அப்போ நான் போகும்போது அந்த பிரவசி பாரதி திவஸில் நான் பார்க்குற எல்லா பிஸ்னஸ் முகங்களும் வட இந்தியாவில் இருந்தாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து போகிறவங்க தான் நிறைய, மற்ற நாடுகள்லேருந்து வந்தவங்க நிறைய, சிங்கப்பூர்லேயே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கிறாங்க. எல்லா முகங்களும் வட இந்திய முகங்கள், அதாவது பனியாக்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடும்போது நான் டெல்லியில் இருக்கிறேன்னா சிங்கப்பூரில் இருக்கிறனான்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஹிந்தி. ஒரு சில தமிழர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் சிங்கப்பூர் தமிழர்கள். யோசிச்சு பாருங்கள். இந்திய பெருங்கடல் பகுதியில் தென்கிழக்கு ஆசியாவின் சூத்திர கயிறு யார்கிட்ட வந்திருக்கு? 46 அண்ணா எழுதின வார்த்தை அச்சு அசலாக நான் கண்கூடாக பார்த்தேன். வெகு சில தமிழர்கள், 1-2 பேர் தமிழ்நாட்டிலேருந்து. அங்கே இருக்கிற மீதி தமிழர்கள்லாம் சிங்கப்பூர் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் அந்த ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சிங்கப்பூரில் இந்தியர்கள்லாம் தமிழர்கள் தானே. அப்போ இந்திய நிகழ்ச்சிக்கு நீங்கள் போயிட்டு ஆர்கனைஸ் பண்ண போனால் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே முழுக்க பனியாக்கள். ஆக வந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து இங்கே வளமாக இருந்த தமிழ் பிஸ்னஸ் கம்யூனிட்டிகிட்டேருந்து பிடுங்கிட்டு அதை வந்து பாம்பே குஜராத் ஆக்சிஸ் கிட்ட முழுமையாக கைமாற்றி கொடுக்குற வேலை தான் 100 வருஷமாக இங்கே நடந்தது. அதனுடைய உச்சம்தான் நரேந்திர மோடியின் அரசாங்கம். அவர் ஒரு உண்மையான குஜராத்தி, மனமாற பாராட்டணும். நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய தேசிய இனத்துக்கு அவ்வளோ சேவை செய்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே, நம்மெல்லாம் டெல்லி ஏகாதிபத்தியம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நிஜமாக இருப்பது குஜராத்துடைய இதுதான், ஏகாதிபத்தியம் தான். அதை கொண்டு போவாங்க கையில் கொடுத்துட்டு, இங்கே கேஷுவலாக வந்து கங்கை கொண்டானை பற்றி, கடாரம் கொண்டானை பற்றி அவர்கள் பேசுகிறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு குரூயல் ஜோக், ஒரு ஐரணி அப்படின்னு நான் பார்க்குறேன். நாம் பார்க்க வேண்டிய வரலாறு என்ன சோழர்கிட்ட என்றது நமக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் சோழர்கள் சாதிச்சாங்க இருக்கட்டும், அட் த காஸ்ட் ஆஃப் தலித்ஸ், அட் த காஸ்ட் ஆஃப் மார்ஜினலிஸ்ட், அட் த காஸ்ட் ஆஃப் உமன்ஸ், இதெல்லாம் பண்ணி தானே அவன் தான் வந்து பிரகதீஸ்வரர்னு பேர் வைக்கிறான். அவன் தான் வந்து பெண்களை வந்து ஆபாசண்டலம் ஆட வச்சான். இப்படியான புகார்கள் எல்லாம் வருதில்ல சார்? இல்லை, இது எதுவுமே நான் மறுக்கலைங்க. எல்லா முடியாட்சி காலகட்டங்கள்லேயும் எல்லா எம்பையர்ஸும் வந்து
மக்களுக்கானதாக இருந்ததே கிடையாது. அது வந்து ஒரு எலிட்ஸ்க்காகவும் அல்லது வந்து உடைமை சமூகத்தும், அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ்க்காகவும் தான் இருந்திருக்கிறது. ஆனால் வரலாறை வந்து அந்த ஒரு கோணத்திலேருந்து மட்டும் பார்க்கக்கூடிய நிலையில் துரதிர்ஷ்டவசமாக நாம் இப்போ இல்லை. இன்றைக்கி எல்லா நாடுகளுமே அந்த அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றினுடைய பலனை வெவ்வேறு விதங்களில் வந்து புரிந்து கொள்ளவும், அதை வந்து சில சமயங்களில் தங்களுக்கு உரமாக பயன்படுத்தி கொள்ளவும் தேவை இருக்கிறது. எனவே பிற்கால சோழர் வரலாற்றினுடைய அந்த வர்த்தக வரலாற்றையும் அவர்கள் செஞ்சுருக்கிற பல்வேறு முக்கியமான விஷயங்களையுமே நாம் வச்சு நாமெல்லாம் மறுபடியும் சோழ காலத்துக்கு போயிடுவோம், இல்லை வந்து தஞ்சாவூர்லேருந்து மறுபடியும் ஒரு முடியாட்சியை உருவாக்கும்ல நம்ம பேசலை. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ண இந்த தமிழ் எக்கானமிங்கிறது, தமிழ்நாட்டு எக்கானமிங்கிறது ஒரு காலத்தில் அதனுடைய பெனிஃபிஷியர்ஸாக நாம் இருந்தோங்கிறதுலாம் உண்மை தானே. அதை போன்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இன்று உலக அளவில் நாம் வந்து தமிழ்நாடு எழுந்து நிற்கணும்னு சொன்னால் நாம் வந்து இந்த வரலாறுலாம் புறக்கணிச்சிட்டுலாம் எழுந்து நிற்க முடியாது. இன்றைக்கி ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் மத்தியிலும் ரோமானிய சாம்ராஜ்யத்தை பற்றிய ஒரு பெருமித உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு அரேபியர்கிட்டையும், ஒவ்வொரு சீனர்கிட்டையும், ஒவ்வொரு இந்தோனேஷியர்கிட்டையும், எல்லாருக்கிட்டையுமே அந்த பழைய தொன்மைகள் வந்து அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். சீனாவில் சொல்லவே தேவையில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சீனாவில் இன்று இருப்பவர்கள் வந்து யாருன்னு சொன்னால் அந்த அந்த சீன இம்பீரியல் சிஸ்டத்தோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள். பேர் ஒன்றா கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கலாம், பட் தே ஜஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் சைனீஸ் இம்பீரியல் சிஸ்டம். இம்பீரியல் சைனா தான் இன்னும் வேறு வடிவத்தில் இருக்குது. ஸோ இந்த வரலாறு எல்லாம் முழுமையாக புறக்கணிச்செல்லாம் நம்ம நினைக்கிறோம். அது நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி வந்துக்கிட்டே இருக்குது? அது நம்ம மேலே நரேந்திர மோடியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பனியாக்களுடைய 2000 வருஷ வணிக வரலாறு இந்திய துணைக்கண்டத்தையும் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் இடத்தையும் தாங்கள் தான் தீர்மானிக்கணும்னு அவர்கள் வந்து பேசும்போது, நீங்கள் வந்து எனக்கு பின்னாடி, அதாவது என் பக்கம் ரவுடி இருக்கிறாயான்னு சொல்கிறதுக்காக ஒரு ரவுடி உங்களுக்கு வேணும். நான் மறைச்சியே பேசலை, ஓப்பனாக பேசுகிறேன். உங்கள் வரலாறை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவி இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து அடியற்ற மழை போல தான் விழுவீங்க. அதில் 1008 பிரச்சனை இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு பூசி மெழுக நான் சொல்லவே இல்லை. ஆனால் வளர்ச்சி போக்கில் தான் அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உலகம் முழுக்கவே இந்த அடிமை வம்சம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு வந்து உங்களுக்கு இம்பீரியல் சொசைட்டிஸ் இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்தியாவும் ஒரு 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 பல்வேறு மொனாக்ஸை, பல்வேறு எம்பையர்ஸை சந்தித்து ஒரு வீழ்ச்சி அடைந்து இப்போது மறுகட்டுமானம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகங்களை கொண்ட ஒரு நாடு. சீனாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ அங்கே வந்து மாவோ வந்து இதை எடுத்துகிட்டு போகும்போது அவருடைய ரோல் என்னவா இருந்தது? அந்த ப்ரைடை பற்றி அவங்களுடைய கன்சீவிங் என்னவா? சீனாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவான காலகட்டத்தில் அங்கே இருந்த மிக மிக எமோஷ்னலான விஷயம் என்ன தெரியுங்களா? 2. 1, சீனாவை ஆண்டு கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில். கம்யூனிஸ்டுகள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சு டைனாஸ்டியோட ஆட்சி விழுகிறது. ஆனாலும் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த பார்ட்டியெல்லாம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த மஞ்சு என்கிற ஒரு வம்சம். அவங்க யாருன்னா மஞ்சூரியா பகுதியிலேருந்து வந்து சீனாவை ஆண்டவர்கள், அந்த ஊர் வடவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சூரியா பகுதியிலேருந்து சைனா வந்து ஆண்டவர்கள் தான் மஞ்சுக்கள். அவர்கள் காலகட்டத்தில் சீனா வந்து மிக மோசமான முறையில் காலனி ஆதிக்கவாதிகளாலும் ஜப்பானாலும் பாதிக்கப்படுகிறது. வடக்குலேருந்து வந்தாலே அதான் பிரச்சனை, பாதிக்கப்படுது. அப்போ அந்த நூற்றாண்டையே வந்து ஒரு செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படின்னு வரலாற்றில் சீனர்கள் சொல்லுவாங்க. ஒரு அவமான நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டு காலம் வந்து அவர்கள் அவமானத்தில் புழுங்கினாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த நாம் இப்படி வந்து மஞ்சுக்கள் ஆட்சியில் வந்து வரவும் போகிறவெல்லாம் நம்ம பகுதியை எடுத்துக்கிறானே. ஒரு ஊரை வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிறான், ஒரு துறைமுகத்தை டச்சுக்காரன் எடுத்துக்கிறான், இன்னொரு துறைமுகத்தை ஜெர்மன் எடுத்துக்கிறான், ஜப்பான்காரன் நடக்கும் போதெல்லாம் வந்து பலாரம் அடிச்சுட்டு போகிறான். அவமானமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தை செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் உருவானது தான் சீனாவில் வந்து ஜனநாயக கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளும். மாவோவுமே அப்படி தான் உருவாகிறார், அந்த அவமானத்தை தாங்காமல் தான். எனவே மாவோவும் சரி, சீனாவில் கம்யூனிஸ்டுகளும் அல்லது சன்யாட்சன் போன்ற ஜனநாயகவாதிகளுமே ஒரு பலமான சீன தேசத்தை தான் கட்டமைக்க விரும்பினாங்க. அதுக்கு கடந்த காலத்தில் எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்க, எது தேவையில்லையோ அதை விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அந்த தேர்வு நமக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. எதை எடுத்துக்கணும் எதை விட்டுணுங்கிறது எல்லாருக்குமே தேவை. ரெண்டாவது, அது எதை வேணும் எடுத்துக்கிறதுமே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதுக்கு திரும்பி போகிறது கிடையாது. நம்ம மறுபடியும் தமிழ்நாட்டை வந்து மண்டலம் வந்து கூற்றம் வளநாடுன்னு பிரிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது.
இல்லை அந்த சோழர்களை எந்த ஜாதிக்காரன்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து ராஜாவாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் தான் 1000 ஜாதிக்கு சொந்தக்காரனாக இருக்காங்க. அதான் இல்லை, அதுக்கு எப்படியே கண்டுபிடிச்சி ஓகே இப்போ வந்து ஜாதிகாரன் தான்ப்பா சோழனாக இருந்தான், அதனால அந்த ஜாதிகாரன் தான் தமிழ்நாட்டை அதாவது ஆளுதல்ங்கிற மொனார்கி மைண்ட் அல்ல நம்ம பேசுகிறது. வரலாற்றில் வந்து நமக்கு இருந்த ஸ்பேஸ் வந்து எப்படி பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஃப்ரான்ஸில் உட்காந்து ஃப்ரான்ஸோட எக்கானமி எனக்கு வேணும்னு நான் கேட்குறோம். தமிழ்நாட்டு எக்கானமி தமிழ்நாட்டுக்காரங்க கையில் இருக்குன்றது தானே பேசுகிறோம். ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் தான் இது. நான் சிலது கொடுக்குறேன், நீ சிலது கொடு, அவ்வளோதான் விஷயம். எக்கனாமிங்கிறதே கொடுக்கல் வாங்கல் தான். அதில் நாம் நிறைய கொடுத்துருக்குறோம், வாங்கியிருக்கிறோம். அந்த பேலன்ஸை வந்து பிற்காலத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கலோனியல் பீரியடில். இப்போது அன்னைக்கு இருந்ததும் போயிடுச்சு. இன்னைக்கு போய் பாருங்கள், சென்னை துறைமுகத்து பக்கத்தில் ஒட்டுமொத்த ட்ரேட் யாருக்கிட்ட இருக்குது? பட்டினப்பாலையில் சோழர்கள் காலத்தில், கரிகால் பெருவளத்தான் காலத்தில் பட்டினப்பாலையில் பேசப்பட்ட அந்த காவிரி பூம்பட்டு இனத்தின் ட்ரேடை பற்றியும் படிங்க. 2000 வருஷம் கழித்து இன்றைக்கி சென்னை ட்ரேடில் வந்து யார் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். நாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோமா இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து பாம்பேயில் இருக்கிற ட்ரேட் என் கையில் வேணும்னு நான் கேட்குறேன். இப்போ திராவிட இயக்கம் வந்து இதை பேசும்போது இதே பெருமிதம், ஆனால் அனைவரையும் உள்ளடக்கி கொண்ட பெருமிதமாக அதை மாற்றும். ஆமாம், இதுல வந்து சோழங்காலத்துல அவன் இல்லாம இருந்திருக்கலாம், இவன் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமான ஆமா, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மாற்றத்துல நான் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பார்க்கறது என்னன்னா, இது வட இந்தியாவை போல பனியாக்களுக்கான பொருளாதாரமா இல்லை. அங்க பொருளாதாரங்கிறது மீண்டும் மீண்டும் பனியாக்களுக்கான பொருளாதாரம் தான். வேற யாருமே உள்ள வந்துட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்க காலகட்டம் முழுக்க, குறிப்பாக இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் கடந்த சில ஆண்டு காலமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் மாற்றமாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் உட்பட பல்வேறு துறைகளில் வந்திருக்கிற மாற்றமாக இருக்கட்டும், இதில் பனியாக்கள் கூட இடம் இருக்குது. ஆனால் நமக்கு நிறைய இடம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு பெரிய ஒரு எக்கானமி கிரியேட் ஆகிறதுக்கு வந்து சென்னை மட்டும் இல்லாமல் பாருங்கள், தூத்துக்குடியில் வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசியலும் இருக்குது. மேட் இன் தமிழ்நாடுன்னு முழக்கத்தை எழுப்புகிற அளவுக்கு துணி உள்ள ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அதான் டிராவிடியன் பிராண்ட். ஆமாம், அதுதான் பிராண்ட். 46 அண்ணா எழுதின பணத்தோட்டத்தில் அவருடைய இதய துடிப்பு என்னவாக இருந்ததோ அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளால் மேட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை நடத்த முடியுது. உலகம் முழுக்க நம்முடைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் போயிட்டு ட்ரேடை வந்து இப்போ போனாங்க, இது போனாங்க, ஜப்பான் போனாங்க, தைவான் போனாங்க, சைனா போனாங்க, வியட்நாம் போனாங்க, இந்த பக்கம் மேற்கு பகுதிக்கும் போகிறாங்க. எல்லா பகுதிகளிலையும் உறவுகளை உருவாக்க அதை தாங்க நம்ம வேணும்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் நாம எடுத்துக்கிறதுன்னு நம்ம சொல்லலை. தமிழ்நாடு உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளோடு இணைந்து, வட இந்தியாவோடும் இணைந்து, எல்லாரோடும் இணைந்து வந்து இங்கே வந்து ஒரு எக்கனாமிக் சூப்பர் பவராக நம்ம மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பேலன்ஸை தான் விரும்புகிறோம். இப்போ அந்த பேலன்ஸ் இல்லை. நிதி வந்து யார் கையில் இருக்கிறது? முடிவெடுக்கிற உரிமை யார் கையில் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவோட எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் உலகத்தோட மிக முக்கியமான ஒரு பூமிங் செக்டர் இல்லையா? மாடர்ன் எக்கானமிங்கிறதே டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. இப்போது 40% இந்தியாவில் 40% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. செமிகண்டக்டர்ஸ் யூனிட் தமிழ்நாட்டுக்கு வரணும் முயற்சி பண்ணும்போது வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை வந்து குஜராத்துக்கு வந்து டெல்லியிலிருந்தே மடைமாற்றி கொண்டு போகிறார்கள். இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான பேஸை இங்கேருந்து எடுக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். நீ குஜராத்துக்கு என்ன வேணா பண்ணு, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒன்றை ஏன் நீ எடுக்கிறேன்? அப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பிடுங்கிட்டு போயிட்டு உனக்கு ஒரு சிலை தர்றேன். எக்ஸாக்ட்லி. உனக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், உன் கீழடி வரலாற்றை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், உன் பொருளாதாரத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன், உன்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லான ஹெல்த் பாலிசியையும் சக்ஸஸ்ஃபுல்லான எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் நான் திருக்குறளை பற்றி போகிற இடங்கள்லாம் பேசுவேன், ராஜராஜ சோல் பற்றி பேசுவேன். சைனாக்காரன் கூட அதை நல்ல பேரில் சொல்லியிருக்காங்க. சோல்ஸ். இதுதான் இவனுடைய, அதாவது எவ்வளவு ஏமாத்துன்றதுக்காக நான் சொல்ல வரேன். தமிழ்நாடு வந்து நல்ல வேலையாக நம்ம கொஞ்சம் முழிச்சிட்ருக்குறோம், இல்லைன்னா இன்னும் பெரிய அளவுக்கு முலகாரிச்சிருவாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய நோக்கம் இதில் ஒன்றே ஒன்று தாங்க. ராஜேந்திர சோழனை வந்து ஒரு இந்து சாம்ராட்டாக காட்டி, சிவாஜியை காட்டின மாதிரி, அப்புறம் வந்து அங்கே வேறு சில அர்ஷர், சந்திரகுப்த மௌரியர் மாதிரி அப்படி காட்டின மாதிரி இவரை வந்து ஒரு இந்து சாம்ராஜ்யவாதியாக காட்டி தென்கிழக்காசியாவை வென்ற மாமன்னன் சொல்லிட்டு ஒரு இம்பீரியல் முகமாக மட்டும் காட்டுவது தான் அவங்களுடைய நோக்கம். ரெண்டாவது வந்து முகல் எம்பையர் போன்ற இந்தியாவினுடைய பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கக்கூடிய வரலாறை எல்லாம் மறைச்சி
பாரு அவங்க வந்து ராஜேந்திர சோழனை விட்டுட்டு முகலாயரை பற்றி பேசுகிறாங்களேன்னு நம்மகிட்டயே வந்து பச்சாதாபத்தை தேடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை செய்கிறாங்க. இப்படி தேடுறாங்க. ஆனால் தமிழனுக்கு ஏன் சார் முகலாயர் மேலே கோபமே வர மாட்டேங்குது? முதல் விஷயம், நம்ம முகலாயர்களால் ஆளப்படவே இல்லை. நமக்கு எப்படி கோபம் வரும்? அதை முதல்ல யோசிச்சு பாருங்களேன். பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு எந்த வட இந்திய இது எம்பையருக்குள்ளவும் தமிழ்நாடு இருந்தது இல்லையே. நம்ம ஏன் கோபம் வரும்? ரெண்டாவது, தமிழர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட படையெடுப்புகள் அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்கள்கிட்டேருந்து வரலையே. 1-2 சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறான் மதுரை சுல்தான்கள் ஆட்சி நடந்த சமயத்தில், அல்லது அது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து நம்மளை அதிகமாக அடித்தவன் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் வந்து அதிகமாக அடிச்சிருப்பான். அவனை யார் அதிகமாக அடிச்சதுன்னா நாம தான் போய் அடிச்சிருப்போம். அது உண்மை. இலங்கை தீவில் வந்து இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? அது கொஞ்சம் இந்த அரசியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல். சிங்களர்கள் வந்து தமிழர்கள் மேலே இவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோழர் படையெடுப்பு. சோழர்கள் வந்து ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழன் காலத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து அங்கே படையெடுத்து சோழர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறாங்க. அதே சமயத்தில் அந்த மக்களை வந்து முழுக்க அவங்க வந்து கொடுமையெல்லாம் படுத்தலை. அங்கே வந்து பௌத்த சின்னங்களுக்கும் இவர்கள் எல்லா விதமான மரியாதையும் தான் செலுத்துகிறாங்க. ஆனாலும் அவன் அந்நியன் தானே. அப்போது அந்த சிங்களர்கள் பாண்டியர்களோடு சேர்ந்தெல்லாம் கூட சோழர்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ அந்த சிங்களர்களுடைய மனசில் வந்து சோழர்கள் என்பது மிக முக்கியமான எதிர்ப்பு குறியீடாக இருக்குது. விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய இயக்கத்தை தொடங்கி புலிக்கொடியை தங்கள் சின்னமாக, பேரையே புலிகள்னு சொல்லும்போது அவர்களை வந்து சோழ பேரரசின் நீட்சியாக இவங்க வராங்க அப்படிங்கிறது தான் அவங்க பண்ண பிரச்சாரம். அப்போ பிரபாகரன் புலியை எடுத்ததுக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்கு, அவன் அந்த புலியை விரோதித்ததற்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்கு. விடுதலை புலிகள்ங்கிற பேரும் அந்த புலி கொடியுமே வந்து சிங்களர்களுக்கு அச்சத்தை உருவாகுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாண்டா வந்து நம்மளை ஆட்சி பண்ணான். இவன் வந்து ஒரு அதாவது அவனை பொறுத்தவரையில் புலிகள் வந்து இந்தியாவின் எக்ஸ்டென்ஷன். இங்கே இருக்கிற குமுட்டைகள் நிறைய பேருக்கு தெரியாது. அது 80கள் வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு உண்மையாகவும் கருதப்படுவதற்கு சூழல் இருந்தது. ஸோ வந்து தமிழர்கள் அப்படிங்கிறவர்கள் இந்தியாவின் எக்ஸ்டென்ஷன், புலிகள் இந்தியாவின் எக்ஸ்டென்ஷன், சோழர்களுடைய நீட்சி, அந்த எண்ணம் தான் சிங்களர்கள் மத்தியில் ஊட்டி வளர்க்கப்பட்டது. ஸோ இந்த பிரச்சனை என்னைக்கும் இருக்குங்க. 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களால் பாதிக்கப்பட்ட நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இலங்கைக்கு ஆதரவாக இருந்தாங்க. இதுதான் வரலாறு. இன்க்ளூடிங் சைனா பாதிக்கப்படலை. நான் சொல்கிறது இந்த வங்காள விரிகுடா பகுதியில் பர்மாவோ தாய்லாந்தோ இந்தோனேஷியாவோ இது போன்றவர்களெல்லாம் சிங்களத்துக்கு துணை நின்றாங்க. தமிழர்களுடைய அந்த நீண்ட நிறைய பாரம்பரியத்தில் இந்த மாதிரியான எதிர்மறை சித்திரங்களும் இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதை நான் சரி தப்புன்னு பேசலை. நான் இந்த மாதிரி சித்திரங்களும் இருக்குது. அதையெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வரணுன்றது நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் வேறு யாரையும் சென்று ஆதிக்கம் செலுத்துவது அல்ல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டு மக்களுடைய கையில் இருப்பதற்கு வந்து வரலாற்றிலிருந்து நம்ம சாதகமாக சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் இந்த பொருளாதாரத்தை அழிக்கிற, இது வளருவதற்கு இடமே கொடுக்காத ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மோடி வந்து நம்மகிட்ட இருக்கிற 1-2 ஆயுதங்கள் இருக்குல்ல, இந்த வரலாற்று ஆயுதங்கள், இதையும் பிடிக்கலான்னு பார்க்குறாரு. முருகனை பிடுங்கலான்னு பார்க்குற மாதிரி ராஜேந்திர சோழனையும் பிடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாரு. ராஜேந்திர சோழன் உங்களுக்கு எதிரான அஸ்திரமியா? அவர் உங்களால் என்றைக்கும் அபகரிக்க முடியாது. உங்களால் எந்த தமிழ் ஐக்கானையுமே உங்களால் அபகரிக்க முடியாது தமிழர்கிட்டேருந்து. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களை தான் முதல்ல குத்தும். ஏன்னா அவன் பேர் கங்கை கொண்டான், கங்கையை வென்றவன், கங்கைக்கு அடிமையானவன் கிடையாது. இதுதான் வரலாறு. ரைட். நிறைய விஷயங்கள் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறோம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.